நான் ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கிறேன். அந்நியாரம் மரியாதை எங்கேருந்து கூட்டின்னு போயிடுங்க, இல்லைன்னா என்ன நடுவோன்னு எனக்கே தெரியாது. ஏய், என்னடி பயமுறுத்துறியா? என்ன நடக்கும்? என்ன பண்ணுவ? அந்த பயம் இருக்கட்டும். அனிமானா சும்மாவா? அண்ணாத்த, நான் பயந்துன்னு தான் போறேன். ஆனா அது என்ன பயம் தெரியுமா? உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம். ஆமா, அமுல் பேபி மூட் அவுட்டா இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இவங்க தான் ஏதாவது பண்ணிக்கிறாங்களா? அமுல் பேபி ஏன் இப்படி இருக்கிறான்னு யோசிச்சுன்னு இருந்தேன். அவன் சொல்லாட்டி என்ன, நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த ஹிந்தி பாட்டு நல்லா இருக்குல்ல சார்? என்னது ஹிந்தி பாட்டா? பைத்தியமே, இது தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டா? அர்த்தமே புரியலையே சார். அதானே, அர்த்தம் புரிஞ்சிருந்தா நீ எதுக்கு என்ன மாதிரி சிங்கிளாவே இருக்க போற? இந்நேரம் மிங்கிளாயி ஜிங்கிலியா இருப்ப. ஜிங்கிலியா? ஜிங்கிலினா? அது நமக்கு தேவையில்லை. இந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்றேன் கேளு. யாயும் யாயும் யாராகியோரோனா நீயும் நானும் யார் யாரோ. நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது கூட கிடையாது. உங்கப்பாவும் எங்கப்பாவும் மாமா மச்சான் கூட இல்ல. அப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நீயும் நானும் மீட் பண்ணப்ப, நம்ம கண்ணும் ஒன்னா பார்த்தப்ப, மழைத்துளி இருக்குல்ல, மழைத்துளி அது செம்மண்ல விழுந்து ஒன்னா கலந்து செம்மண் எது மழைத்துளி எதுன்னு தெரியாத அளவுக்கு கலர்ஃபுல்லா ஒரு மிக்சிங் வரும் பாத்தியா? மிக்சிங் அந்த மாதிரி தான் நீயும் நானும் ஒன்னா கலந்துருக்கோம். எப்படி நம்ம மிக்சிங்? நல்லாவே இல்ல சார். நல்லா இல்லையா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஒரு மிக்சிங். மழை பெய்யுற நேரம், மழை நேரம், பால்கனி ஓரம், பால்கனி ஓரம், ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ்ல, ஆளுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ கையில வச்சுக்கிட்டு ஸ்காட்ச ஊத்தி, காய்ச்சினதா? காய்ச்சினது இல்ல, ஸ்காட்ச் பிஸ்கிய ஊத்தி, ஸ்காட்ச் விஸ்கியா? அதுல 4-5 ஐஸ் கியூப்ஸ போட்டு அப்படியே கலக்கும் போது கலன்னு ஒரு சத்தம் வரும் பாத்தீங்களா? எப்படி? கலன்னு. அந்த மிக்சிங் இருக்கே, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. உன் மிக்சிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்காட்ச் கிச்சன் பேசும்போதே கலண்ட் இருக்கணும். ரொம்ப காஸ்ட்லியா இருப்பா போல. ஆனா நீ நல்லா வருவமா? நல்லா வருவேன். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இது வேறயா? ஆளு விடுமா தாயே, நான் கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்களாவே இருந்துக்கிறேன். சிஸ்டர், என்ன சிஸ்டர் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. பிரபு இப்பதான் வெளியே போனா. நான் அமுல் பேபியை பார்க்க வரல, உன்னைதான் பார்க்க வந்துக்கிறேன். என்னையா? சொல்லுங்க சிஸ்டர். அமுல் பேபி ஏன் டென்ஷனாவே இருக்கிறான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? மாப்பிள்ள பெயிண்டிங் விஷயம் சிஸ்டருக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொன்னானே. இப்ப இதை இவங்க கிட்ட சொல்றதா வேணாமா? குலபுதம், நீ யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது. போயெல்லாம் சொல்லாத, நான் நம்ப மாட்டேன்.
உண்மையை சொல்லு. இல்ல உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு அவன் நினைச்சான். அதனால அதை நான் சொல்றதா வேணாமான்னு எனக்கு தெரியல. அந்த பெயிண்டிங் விஷயம் தானே? சிஸ்டர், அது உங்களுக்கு தெரியுமா? ம், தெரியும். ஆனா எனக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியாது. அது அப்படியே இருக்கட்டும். ம், இப்ப ஏன் அவன் டென்ஷனா இருக்கிறான்? அத சொல்லு. ஒண்ணும் இல்ல, அவன் பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்க ஆபீஸ்ல வச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸா தரணும்னு இருந்தான். அதனால அந்த பெயிண்டிங்க ஆபீஸ்லயே வச்சிருந்தான். ஆனா இப்ப அத காணோம். அதான் பிரபு ரொம்ப அப்செட்ல இருக்கான். ஆபீஸ்ல வச்ச பெயிண்டிங் எப்படி காணாம போச்சு? அதான் தெரியல சிஸ்டர். ஆபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க இருக்குது? ஃபுட்டேஜ் ஆர்டிஸ்ட்லாம் பிரபுவோட ரூம்ல தான் இருக்கு. ஆனா அவன் அதை நேத்தே பார்த்துட்டான். யாரும் அவன் ரூம்குள்ள வரல. நான் ஒரு வாட்டி அதை பார்க்கணும். சரி வாங்க. அது பார்த்துக்கலாமா? ரமேஷ் எதுக்கு கால் பண்றான்? என்ன பிரச்சனையா இருக்கும்? சொல்லு ரமேஷ். சார், அந்த சத்யா நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க சார். ஏயா, நீ தான் சிசிடிவி ஃபுட்டேஜை டெலிட் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கே பயப்படுற? இல்லை சார், அவங்க திரும்ப ஃபுட்டேஜை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஃபுட்டேஜை பிரபு பார்த்தே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இவ பார்த்து என்ன கிழிக்க போறா? அவளே குப்பத்துக்காரி, படிக்காதவ. நீ என்னமோ அவளை சிபிஐ ஆஃபீஸர் ரேஞ்சு நினைச்சு பயந்துட்டு இருக்க. இதை பாரு, நீ டென்ஷன் ஆகாத. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். எதையும் அவ கண்டே பிடிக்க முடியாது. சரிங்க சார். எதுக்கு இப்படி தேவையில்லாம பயப்படுறான்? ஐயோ, பாஸ்வேர்டு என்னன்னு தெரியலையே சிஸ்டர். என்னடா இப்படி சொல்லிட்டா? சரி, பிரபுன்னு போட்டு பார்க்கலாம். ஆ, ராங் பாஸ்வேர்டுன்னு வருது. இப்ப என்ன பண்றது? சரி, எஸ் பிரபுன்னு போட்டு பார்க்கலாம். அதுவும் ராங் பாஸ்வேர்டுன்னு தான் வருது. ஐயோ, பாஸ்வேர்டு தெரியலையே சிஸ்டர். பாஸ்வேர்டு தெரிஞ்சாதான் இதை நாம பார்க்க முடியும். பேசாம அவங்கிட்டே கால் பண்ணி கேட்டுறவா. ஆ, ஏன் ஒரு செல்ஃபி தான்ப்பா. சூப்பர் ஐடியா சிஸ்டர். இருங்க வா. செல்ஃபி பைத்தியம். செல்ஃபி. செல்ஃபி பைத்தியமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாதான் தெரியுமே. அப்ப என்ன ஃபாலோ பண்றீங்களா? நான் யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். எல்லாரும் தான் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் ஊருக்கே தெரியுமே. பாஸ்வேர்ட் பார்க்கலாமா? பாருடா, நான் வந்த விஷயமா உனக்கு தெரிய கூடாதுன்னு பாக்குறேன். நீ என்னடானா போட்டோ எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம், ஃபோன் பண்ணலாம்னு இருக்கிற. இந்த பாரு. அதெல்லாம் சரி சிஸ்டர். பாஸ்வேர்டு தெரியாம இதை ஓபன் பண்ணி பார்க்க முடியாதே. ரவுடி பேபின்னு போடு. ROWDYBY. ஓபன் ஆகலையே. சரி,
ரவுடி பேபி 143 போட்டு போயிடு. சிஸ்டர் ஓபன் ஆயிடுச்சு. சிஸ்டர் ரவுடி பேபி நீங்கன்னு தெரியும். 143 உங்க வீட்டு டோர் நம்பரா? சொல்லுங்க சிஸ்டர். டேய், இந்த 143 என்னன்னு தெரியாத வரையும் நீ மொரட்டு சிங்கிள் தான். முத்துன கத்திரிக்காய் தான். யார் சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? டேய், ரவுடி பேபி 143னா ரவுடி பேபி ஐ லவ் யூ அப்படின்னு அர்த்தம். லவ் பண்றதையெல்லாம் பாஸ்வேர்டுக்குள்ளயா ஒளிச்சு வச்சிருக்காங்க. ம், ம். ஆனா சிஸ்டர் நீங்க சூப்பர் சிஸ்டர், சூப்பர், சான்ஸே இல்ல. ம், சரி சரி, ஃபுட்டேஜ் ஓபன் பண்ணு. குழுப்புது, ஒரு நிமிஷம் நிறுத்து. என்னாச்சு சிஸ்டர்? இதையே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணா. எதுக்கு? பண்ணுடா. ம், ம். டேய் டேய், டேய், நிறுத்து நிறுத்து. ஆ. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ம். இப்போ ப்ளே பண்ணு. இப்போ டைம் பாரு. 10:33 இருக்குதா? ம். அப்படியே பார்த்து நேரேன். 10:49க்கு ஜம்ப் ஆகுது பாரு. ஆமா சிஸ்டர். நடுவுல 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் இல்ல. ஒருவேளை அந்த டயத்துல நம்ம ஆபீஸ்ல கரண்ட் போயிருக்குமோ? நம்ம ஆபீஸ்ல தான் ஜெனரேட்டர் யூபிஎஸ்னு எல்லாமே இருக்குது. கரண்ட் போனாதான் உடனே ஆன் ஆயிருமே. ஆமா. யாரோ பிளான் பண்ணி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வந்து பெயிண்டிங் எடுத்துக்கிறாங்க. ஆள் இருக்கிற ஃபுட்டேஜ் காமி. குழுப்புதம், ரிசப்ஷன் நம்பர் சொல்லு. 1. ஹலோ, சொல்லுங்க மேடம். குழுப்புதம், ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாரையும் ஹால்ல வந்து நிக்க சொல்லு. செக்யூரிட்டில இருந்து எல்லாருமே இருக்கணும். ஓகே சிஸ்டர்.
மேடம் எதுக்கு இங்க எல்லாரையும் வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ஆபீஸ்ல கருப்பாடும் ஒன்று இருக்குது. என்ன மேடம் சொல்றீங்க? கருப்பாடா? ம், அத்தை கொஞ்சம் கத்த விட்டு கழுத்து அறுக்கணும், அதுக்காக தான் கூப்பிட்டுக்கிறேன். ஆனா கருப்பாடு எதுன்னு தான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிருவேன் அந்த ஆட்டை. மேடம் நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல. சொல்றேன். நேத்து காலையில 10 மணிக்கு மேல இங்க இருந்த கருப்பாடு ஒண்ணு அமுல் பேபி ரூமுக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு அமுல் பேபி ரூம்ல இருந்த பெயிண்டிங்க திருடின்னு போயிடுது. அவங்களா வந்துட்டா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நான் என் வழியில 4 சாத்து சாத்தி கண்டுபிடிப்பேன். இப்போ நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ள அவங்க வரணும். 1 2 3 4 5. அப்போ கருப்பாடு தானா வராது. மேடம் நான் எதுவும் பண்ணல மேடம். தெரியும். மேடம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எம்டி ஒய்ஃப்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? படிச்சிருந்தா தானே உங்களுக்கு டீசன்ஸ்னா என்னன்னு தெரியும். படிச்சு உன்ன மாதிரி புறம்போக்கு கிரிமினலா இருக்கிறத விட படிக்காம என்ன மாதிரி இருக்குது எவ்வளோ மேல். என்ன மேடம் என்ன கிரிமினல்னு சொல்றீங்களா? ஆதாரம் இல்லாம எதுவும் பேசாதீங்க. ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்கு? ஆ, நீ சிசிடிவி ஆஃப் பண்ணதெல்லாம் புத்திசாலித்தனமா தான் பண்ணிக்கிற. ஆனா நீ அதை ஆஃப் பண்றதுக்காக ஏஞ்சி போன பத்தியா, அந்த வீடியோவை டெலீட் பண்ண முட்டியராசா. நீ ஒருத்தன் தான் ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் வெளியே போயிட்டு வந்தது. அது ரிசப்ஷன் ரெஜிஸ்டர்ல பதிவும் ஆகிக்குது. காட்டட்டுமா? அப்போ நீ தான் அந்த பெயிண்டிங்கை எடுத்துன்னு போய் யாராண்டியோ குத்துறணும், சரிதானே? குலவுதா சிஸ்டர் உள்ள எடுத்துன்னு போ. வா உள்ள. மாயா வா உள்ள. ஏண்டா எங்க கூட இருந்துகிட்டு இங்கேயே துரோகம் பண்ணியா? மேடம் சார் மேடம் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மேடம். மேடம் நான் புள்ள குட்டிக்காரன் மேடம், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். இனிமே செய்ய மாட்டேன் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம். இந்த வேலை விட்டுலாம் தூக்கிறாதீங்க மேடம். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம், இனிமே பண்ண மாட்டேன் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம். அப்ப நடந்தது நான் சொல்லு. சொல்லியா? சொல்றேன் மேடம்.